அகஸ்திய மகாமுனிவரானவர் கண்மூடி தவம் இருக்கும் போது தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள கங்காதேவியை பிடித்தடைத்தார் பாருங்க. கமண்டலத்தையும் முன்னால வைத்தார். முன்னால வைத்துக் கொண்டு கண்மூடி தவம் இருக்கும் போது பார்த்தார் ஆதிமூல கணபதி. இந்த கங்காதேவிக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று ஆதிமூல கணபதியானவர் என்ன செஞ்சார்? காகம் போல வடிவம் கொண்டு ஆதிமூல கணபதி கமண்டலத்தை அப்படியே தட்டி விட்டார் பாருங்க. தட்டி விட்ட உடனே கங்கா நதியானது வெள்ளம் பெருக்கெடுத்து கரை புரண்டு ஓடுகின்றது. ஏன்னா அது வரைக்கும் அம்மாளை பிடிச்சடைச்சிருந்தாரு. கமண்டலத்தை தட்டின உடனே ஆங்கார சொருபம் கொண்டு வெள்ளம் பெருக்கெடுத்து கங்கா நதியானவ அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது அந்த தண்ணீரானது அகஸ்தியர் காலில் பட்டு அப்படியே கண்முழித்து பார்த்தார். கண்முழித்து பார்க்கும் போது கமண்டலமோ சாஞ்சு கிடந்தது. தண்ணி எங்கு பார்த்தாலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. என்னுடைய கமண்டலத்தை தட்டி விட்டது யாரு என்ற அக்கம் பக்கம் பார்க்கும் போது ஆதிமூல கணபதியானவர் காகம் வடிவத்தை விட்டு 5 வயது பாலகன் போல வடிவம் கொண்டு நின்றார்.